சுவிசேஷத்தை பூரணமாய் பிரசங்கித்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு ஓய்வு வேணும், அதில் லீவு வேணும்னு சொல்லலை. பிறகு என்ன சொல்லுவாங்க, நான் பவுல் சொல்கிறாரு, நான் ஒரு ஊழியத்தை புதுசாக தொடங்க போகிறேன். அந்த தொடங்கின ஊழியத்தில் வேறு ஒரு சுவிசேஷம் வராத இடத்துல போய் நான் சொல்ல போகிறேங்காரு. அது மற்றவருடைய அசிபாரத்தின் மேல் கட்டாயமாக முடியுது. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதிகள்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே கதவை திறந்து நினைக்கக்கூடாது. அடுத்த அவசரம், உங்களுக்கு வருகிறதுக்கு இத்தனாலே அநேக தரம் நிறைய நேரம் உங்களெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன ஆகி போச்சு, யார் சொல்கிறா அப்படி? பவுல் சொல்கிறாரு. பவுல் சொல்லும்போது தடைகளை பற்றி எழுதுகிறாரு. நான் சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பகுதியை தானே போகிறேன்னு சொன்னார். சுவிசேஷம் செய்யக்கூடாது, அறிவிக்க கூடாது அப்படிங்கிறாரு. அதுதான் மார்க்கு மத்தியில் வாசிக்கும்போது ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கும் சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கும், அப்போது முடி வரும். பாருங்கள், ஊழியம் செய்கிறதுக்கு நமக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஊழியம் செய்ய நம்ம கடமைப்பட்டு இருக்கின்றோம். ஊழியம் நம்மை ஆசீர்வதிக்கும். இந்த 4 வசனத்தில் வாசிக்கும் போது என்ன தெரியுதுன்னு சொன்னால், பவுல் ஊழியத்தை விரிவாக்க